இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஜாப் சீக்கர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. பாஸ்ட்டு 10 டேஸாக என்னோடய வீடியோ ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு சில பிரச்சனை. வீடியோவையும் வாய்ஸையும் என்னால் மெர்ஜ் பண்ணி வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியல வீடியோவா. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் அதை சரி பண்ணி நான் ரெகுலராக நிறைய வீடியோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோஸ் வர மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பர்டிகுலராக இந்த வீடியோவோட ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போயிடுவோம். சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதுதான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கிற ஆர்கனைசேஷன். இவங்க ஆரம்பித்தது 1974. இவங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க நேஷனல் செக்யூரிட்டிலையும் டிஃபென்ஸ்லேயும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில். ஸோ இவங்களுடைய நிறையா இவங்க எடுத்துகிட்ருக்க பொறுப்பில் இப்போ ப்ரெசண்ட்டாக ரொம்ப முக்கியமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரயில்வே சிக்னலிங் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் சர்வலன்ஸு, அதாவது எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதுலேயும் பண்ணிகிட்ருக்காங்க, முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர சோலார் ஃபோட்டோ வால்டாக், ஸோ இதுலேயும் இவங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இவங்க சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 விதமான பொசிஷன் வந்து ரெகுலர் பேசிஸில் எக்ஸிக்யூட்டிவ் கேடருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 11மே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு. மீதி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆகி வெளியே வந்தவங்களுக்கும் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர 10th எனி டிகிரி, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே வர்றதுனால இவங்க வந்துட்டு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸு இதெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ இதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் என்ன டிகிரி இவங்க கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூஜிசி அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் 11 பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கானது. ஸோ இதை வந்து ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிஜிஎம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதில் ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியாக இருக்குது. இது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது பிஇ பிடெக்கோ எம்டெக்கோ நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இதுலையாவது ஃபுல் டைமில் 55 ஆர் above 55% மார்க் வாங்கி நீங்கள் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒரு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் சேஃப்டி, ரயில்வே சிக்னலிங் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இவங்களோட டிசையர்டு எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தது டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் மைக்ரோவேவ். இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இந்த ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் பிஇ பிடெக்கோ இல்லை எம்டெக்கோ படிச்சிருக்கலாம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ டெலிகம்யூனிகேஷனோ இல்லைன்னா பிஹெச்டி மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கில் மைக்ரோவேவ். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். மினிமம் ஒரு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க இதே ஃபீல்டில். தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஜிஎம் தான், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர். அதே மாதிரி சீனியர் மேனேஜர் ரெண்டு பொசிஷனும் இருக்குது. இதில் வந்துட்டு E5 கிரேடில் ஓபிசிக்கும் E4 கிரேடில் அன்ரிசர்வ்டுக்கும் ஒரு வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து பிஇ பிடெக் வந்து மெட்டராலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், செராமிக் இன்ஜினியரிங் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க. இதுலேயே எம்டெக்கோ இல்லை பிஹெச்டியோ கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த கேண்டிடேட் 12 to 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டிஜிஎம் ஹெச்ஆர், சீனியர் மேனேஜர் ஹெச்ஆர். இதில் ஒரே ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதில் E5 கிரேடில் அன்ரிசர்வ்டுக்கும் E4 கிரேடில் ஓபிசிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் யூஜி முடிச்சுட்டு யூஜியும் சரி, எம்பிஏ பிஜிஎம் பிஜிடிஎம் அந்த மாதிரி பிஜியும் வந்து 2 இயர்ஸ் பிஜியும் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் படிச்சுட்டு ஒரு 12 to 16 இயர்ஸ் இதே ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெப்யூட்டி இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதில் ஒரே ஒரு பொசிஷன், அது ஒன்றுமே எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க.
பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 6th பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இதில் ஒரு வேகன்சி அது எஸ்டி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் டெலிகம்யூனிகேஷன் படித்து ஒரு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெபுட்டி இன்ஜினியர் எம்பெடட் சிஸ்டம் ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இசிஇ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக வந்து C++, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸு, பிசிபி டிசைன்ஸு இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8th பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்று ஓபிசிக்கும் ஒன்று இடபிள்யூஎஸ்க்கும் ஒதுக்கியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் டெலிகம்யூனிகேஷனில் படித்து ஒரு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். 9th பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு வேகன்சி தான் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து மெட்டராலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், செராமிக் இன்ஜினியரிங் படித்து ஒரு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 10th பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ். இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்று ஓபிசிக்கும் ஒன்று அன்ரிசர்வ்டுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து பிஇ பிடெக் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எம்இ எம்டெக் டிகிரி ஃபுல் டைம் படிச்சிருக்கீங்க இதே ரிலவெண்ட் ஏரியாவில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை வந்து அவங்க நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வித்தவுட் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எம்இ எம்டெக் வந்து ஃபுல் டைமில் படிச்சிருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. டெபுட்டி இன்ஜினியர் ரெகுலர் போஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் கேடர் 2 ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் பிஇ பிடெக் படித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எம்இ எம்டெக் படிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது பொசிஷன் பர்சனல் ஆஃபீஸர். ஒரு வேகன்சி இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் எம்பிஏ, பிஜிபி, பிஜிடிஎம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். ஒரு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எக்ஸிக்யூட்டிவ் கேடர் வந்து முடிஞ்சது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுவுமே வேண்டாம், நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஸோ இதில் வந்து என்னென்ன பொசிஷன் அப்படின்றத பார்த்துருவோம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெட்டராலஜி இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. 3 ஓப்பனிங்கில் 1 அன்ரிசர்வ்டு. அதே மாதிரி லோகோ மோட்டாரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அது வந்து டோட்டல் பொசிஷன் வந்து 3. லோகோமோட்டாரில் வந்து 1 பொசிஷனும் அது அன்ரிசர்வ்டுக்கும், மீதி வந்து மெட்டராலஜியில் 2 பொசிஷனும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து நீங்கள் மெட்டராலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், செராமிக் இன்ஜினியரிங் வந்து 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்தது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் எலக்ட்ரானிக்ஸ் இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. ஓபிசிக்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 2 ஒதுக்கியிருக்காங்க. இதில் பிஇ பிடெக் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ படிச்சுட்டு 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்தது கிராஜுவேட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இதில் 4 ஓப்பனிங் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 1, இடபிள்யூஎஸ் 1 ஒதுக்கியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஓப்பனிங் தான். பிஇ பிடெக் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்தது வந்து ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் 2 ஓப்பனிங் இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லோகோமோட்டரில் வந்து ஒரு பொசிஷனும், அதே மாதிரி பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டுக்கு 1 பொசிஷனும் ஒதுக்கியிருக்காங்க. கிராஜுவேட் வந்து நீங்கள் காமர்ஸ் பேஸ்டு ஏதாவது ஒரு கிராஜுவேட் பண்ணி சிஏ, ஐசிடபிள்யூஏ, எம்பிஏ ஃபினான்ஸு இது வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் படிச்சிருந்தா போதும், மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை.
அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி பண்ணிவிட்டு அதில் அதோட நீங்கள் எம்பிஏவோ இல்லை பிஜிபியோ இல்லை பிஜிடிஎம்மோ ஒரு 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே இவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஏ, இது எல்லாமே நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் வந்துடுது. ஸோ அதில் வந்து 2 ஓப்பனிங் தான் இருக்குது. ஆப்ரேட்டர் ஏ இதை பொறுத்த வரைக்கும் 2 ஓப்பனிங் இருக்குது. 2 ஓப்பனிங்கும் பார்த்தா அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். முக்கியமாக சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டில் இவங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 1 இயர் வந்து இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளர்க்கு சி, இதில் 2 பொசிஷன் காலியாக இருக்குது. அன்ரிசர்வ்டு பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு 1 இயர் வந்து இந்த மாதிரி கிளர்க்காக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் முடிஞ்சு போகுது. அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் கன்சால்டேட் பேயில் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் டெபுட்டி இன்ஜினியர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், இது 2 ஓப்பனிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் டிகிரி வந்து மெக்கானிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ், செராமிக், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்டில் படிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்து உங்களுக்கு ஹிந்தியில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, ஹிந்தி பேச முடியும் அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக. இது தவிர அடுத்தது ஹிந்தி ஆஃபீஸர் ராஜ்பாஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது. இவங்க எம்ஏ டிகிரி ஹிந்தி படித்து இங்கிலீஷையும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட இந்த பொசிஷன்ஸ் வைஸ் இதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறமா வந்துட்டு ஏஜ் பற்றி பார்த்துருவோம், அப்புறம் சேலரியை பற்றி பார்த்துருவோம். E5 கிரேடு, E5 கிரேடில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேலரி 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் இருக்கும். 48 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். E4 சீனியர் டெக்னிக்கல் மேனேஜர், ஸோ இந்த கிரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 70,000லேருந்து 2 lakhs வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 42 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். E1 கிரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அப்புறமா நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எனி டிகிரி ஒன்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆப்ரேட்டரில் 10th பாஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ எனி டிகிரி படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோட அந்த NE5 கிரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20,000லேருந்து 65,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆப்ரேட்டர் ஏ NE3 கிரேடு, இது 10th பாஸ் பண்ண போதும்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து உங்களோட ஸ்டார்டிங் சேலரி 17,500லேருந்து 50,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்ற டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, கேன்டீன் ஃபெசிலிட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி எல்லாமே அப்ளிகபிள். ஸோ என்ன உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்ன மாதிரியான அடிஷ்னல் இதெல்லாம் இருக்குமோ எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிக்கான பொசிஷன்ஸ். ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி, இந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் உங்கள் சேலரி 40,000 ஆகும், செகண்ட் இயர் 45,000 இருக்கும். 27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 40,000 ஆகும், செகண்ட் இயர் 45,000 ஆகும் உங்கள் சேலரி இருக்கும். 29 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெப்டி இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம பார்த்தோம். ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸு 2 இயர்ஸ்க்கும் வந்து 75,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33 இயர்ஸ். ஹிந்தி ஆஃபீஸர் பற்றி ஒன்று பார்த்தோம் நம்ம, ராஜ்பாஷான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களோட சேலரி 60,000 per month. ஸோ 63 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸு. ஸோ அந்த 2 இயர்ஸ் இந்த கான்ட்ராக்ட் பேஸிஸில் எடுக்கிறவங்க முடிச்சப்புறம் ரெகுலர் பேசிஸ்க்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட பர்ஃபார்மன்ஸு மற்ற விஷயங்களை பொறுத்து தான் அது வந்து அமையும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்து நீங்கள் அப்படியே ரெகுலர் பேசிஸ்க்கு உங்களால் மாற முடியும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டு இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது நான் ஆஸ்பெக்ட் கவர்மெண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கிரீமி லேயரில்.
அதே மாதிரி 10 இயர்ஸ் வந்து பிடபிள்யூபிடி ஜென்ரலுக்கும், அதே பிடபிள்யூபிடியில் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கேட்டகரியில் சொல்லியிருந்தா, அது வந்து பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு 55 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80லேருந்து 89 வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கலாம். அது அவங்க வந்து அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்இஎம் டெக் பிஹெச்டி டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஷன் வேணும். அதில் 2 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வரைக்கும் ஈவன் கிரேடுக்கு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், கேட்டகரி வைஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் அவங்க உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்டர்னலாக கான்ட்ராக்ட் பேசிஸ்லையோ இல்லை வேறு ஏதோ டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட் இருந்தால் ஏஜ் பார்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 25-26க்கான அந்த அசட் சர்டிஃபிகேட் வேலிட் அசட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆஸ் பர் நார்ம்ஸு. அதே மாதிரி என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ன்றதை ஒரு 5% வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் டோட்டலாக. அதாவது 55 ஆர் அபவ் 55 சொன்னேன் இல்லையா, அதை 15 கூட எடுத்துக்கலாம். ஸோ 5% வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் படித்த எந்த விதமான டிகிரியாக இருந்தாலும் யூஜிசி ஏஐசிடிஏ அப்ரூவ்டு போர்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. இல்லைன்னா 1000 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இது வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் இல்லை நான் 2 பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தனித்தனி அப்ளிகேஷன் தனித்தனி ஃபீஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த விதத்துலேயும் ரீஃபண்ட் பண்ண தரமாட்டாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தாலும் ரெகுலர் பேசிஸ் இருந்தாலும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டு இல்லாமல் ஒரு பர்சனல் இன்டர்வியூ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வரப்போகுது. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 hours பேஸில் இருக்கும். இது வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சருக்கு. ஒருவேளை நீங்கள் ராங் ஆன்சர் இருந்தால் 4/1 வந்து உங்களுக்கு 1/4 மார்க் வந்து கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 50%ஆவது நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10% வந்து மார்க் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கும் கால்குலேட் பண்ணிப்பாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கும் இதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எண்ட் டேட் அப்படின்றது 3rd March 2026 எண்ட் டேட்டு. இதே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அவங்களோட ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். படித்து முடித்து நீங்கள் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.